பனைமரம் ஏரியில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. நல்ல இயற்கை கொடுக்கும், நல்ல இதெல்லாம் கொடுக்கும், நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பிரச்சனை இல்லாத நல்லது அது. எவ்வளோ நீர் எவ்வளோ இருக்கும், என்ன இருக்குன்னு அதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அழிக்கிறாங்க, இப்படி அழிக்கிறாங்களே. சரி, இப்போ இந்த ஏரி குளங்கள் அப்புறம் இந்த பனை மரம்லாம் இது தேவையில்லை, நமக்கு கட்டடங்களே இருந்தால் போதும், அதை வச்சு நாடு முன்னேறலாம் நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த பனைமரம் அதுதான் அழிக்கிறாங்களேன்றான். ஏரியே இந்த இவ்வளோ ஏரியில் இருக்கிற பாதி மண்ணை கொட்டுறான். மண்ணை கொட்டுறாங்க, கரை கட்டி எவ்வளோ ஒரு ஏரி எடுத்தாங்க, எவ்வளோ ஏரி இந்த பாருங்கள் போட்டு முடியும் ஏரியா. இப்போ மண்ணை கொட்டிட்டு வராங்க, இடம் இல்லைன்னு அதில் கொட்டி இன்னும் ரெப்புறாங்க இப்போ திருப்பி. அப்போ அது அப்படியே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவங்க பண்ணுற கூட்டு என்னதான். சரி, இப்போ இன்னொன்று, இப்போ வந்து இவர் சீமான், நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இப்போ பனை மரம் ஏறணும், பனை தொழிலெலாம் காப்பாற்றப்படணுன்றாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது நல்லது. எப்படி நல்லதுன்றீங்க? நல்லதுங்க. உடம்பு பனைமரம் எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க, அதை நம்பி இருக்குது, எவ்வளோ தொழில் நடக்கும். அது பனைமரம்ங்கிற கல்லுங்கிறது இல்லை, ஏகப்பட்டது அதில் இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. சரி, அது கல்லுங்கிறது போதை பொருள், மதுபானம் மாதிரி தான் அப்படின்றாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? அது வந்து மதுபானம்ல அதில் என்னென்னமோ கலக்குறாங்க, அது வேறு விஷயம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அது வந்து இருக்கிறது வந்து பதினி வருது, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தானே. கருப்பட்டி அதான் நாங்கள் விவசாயம் எத்தனோ அதில் எவ்வளோ நன்மை இருக்குது. கருப்பட்டி இல்லைன்னா அதை கருப்பட்டி காற்று போட்டு குடிச்சா அது எப்படி இருக்குது உடம்புக்கு, அதெல்லாம் நல்லது இதெல்லாம். அதனால் இருக்கலான்றீங்களா? ஆமாம், இருக்குதுங்க, அது இருந்தால் தாங்க நல்லது. சரி, இது குலத்தொழில் பாரம்பரிய தொழில் மாதிரி போதே, அது வந்து தடுக்கப்படணுன்றாங்களே. அது 1000 பேர் அது செய்யும், ஆனால் அது மூளை இருக்கும், யோசிப்பான். எல்லா சமூகத்தினரும் பண்ணலாமா அப்போ பனை தொழிலை? அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க கிடையாது. அந்தந்த ஊரில் பண்ணுறாங்க தானே. நானே எங்கள் ஊரில் நான் ஏறி நடந்துருக்கேன். சிறப்பு பாருங்க. அப்போ இது சமூகம் சார்ந்தது அல்ல, ஒரு சாதி சார்ந்தது கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு நான் என் ஊரில் என்னன்னா, நானே சின்ன வயசுல ஏரி நொங்க வச்சிருக்கேன், ஏரி இருக்கேன். சிறப்பு. அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு இதுதானே. அதான் அதை இப்போ இங்கே சென்னை வந்த பிறகு தவற விட்றீங்களா? அதெல்லாம் இருக்கா? சென்னைங்கிறது இருக்கு, போனால் ஊருக்கு போனால் பண்ணுறீங்க. ஆமாம், இந்த பனை மரம் கிழங்கு வெட்டி எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கும். சிறப்பு. சரி, மகிழ்ச்சி, நன்றி. உங்கள் பேர்? என் பேர் மாடசாமி. மகிழ்ச்சி, நன்றி.